ரூபாய் குறியீடு மாற்றம் பிரிவினைவாத உணர்வை பரப்பும் ஆபத்தான மனநிலை என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுகவிற்கு உண்மையிலேயே ரூபாய் குறியீட்டில் பிரச்சினை இருந்தால் 2010ஆம் ஆண்டு காங்கிரஸ் கூட்டணி அரசின் கீழ் அங்கம் வகித்த திமுக அப்போதே எதிர்ப்பு தெரிவிக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். காலம் கடந்து ரூபாய் குறியீட்டை அகற்றுவதன் மூலம் தேசிய சின்னத்தை நிராகரிப்பது மட்டுமல்லாமல் தமிழக இளைஞரின் படைப்பையும் முற்றிலும் புறக்கணிப்பதாக தெரிவித்துள்ளார். ரூபாய் சின்னம் சர்வதேச அளவில் நன்கு அங்கீகரிக்கப்பட்டு உலகளாவிய நிதி பரிவர்த்தனைகளில் இந்தியாவின் அடையாளமாக செயல்படுகிறது என குறிப்பிட்டுள்ளார். யுபிஐயை பயன்படுத்தி எல்லை தாண்டிய பண பரிமாற்றங்களுக்கு இந்தியா அழுத்தம் கொடுக்கும் நேரத்தில் நாட்டின் தேசிய நாணய சின்னத்தை குறை மதிப்பிற்கு உட்படுத்த வேண்டுமா என வினவியுள்ளார். இதுவரும் குறியீட்டு வாதம் மட்டுமல்ல, இந்திய ஒற்றுமையை பலவீனப்படுத்தி பிராந்திய பெருமை என்ற போர்வையில் பிரிவினைவாத உணர்வை பரப்பும் ஆபத்தான மனநிலையை குறிக்கிறது என கண்டனம் தெரிவித்துள்ளார்.